என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்கிற? என்னோட பையனை இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கலன்னு வந்தேன் தலைவரே. என்னப்பா இந்த ஸ்கூல்ல சேர்த்து வந்திருக்கிறியா? இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகம். வருஷத்துக்கு 1,00,000 வரைக்கும் செலவாகு. முன்னாலேயே கட்ட முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நமக்கு ஒரே பையன். எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடலான்னு பொண்டாட்டி சொன்னா தலைவரே. அதனாலதான் சேர்க்கலாம்னு வந்தேன். உன் பொண்டாட்டி என்ன தெரியும்? நீ தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, நீ சம்பாதிக்க ஆசை பூரா இங்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல ஹிந்தி, இங்கிலீஷு, வெளிநாட்டு மொழியும் சேர்த்து சொல்லி தர்றாங்க. நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ் தான் நம்மளுக்கு முக்கியம். தமிழ் தான் மூச்சு, தமிழ் தான் வாச்சு, தமிழ் தான் பேச்சு. எல்லாமே நமக்கு தமிழ் தான். நீ பையனை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து தமிழ் மீடியத்தில் படிக்க வை. அப்போ உன் புள்ள வளர்றப்ப தமிழ் பற்றோட வளருங்க. சரியா? நீங்க சொல்றதுதான் சரி தலைவரே. நமக்கு தமிழ் தான் முக்கியம், தமிழ் தான் உயிர். இப்பவே என் பையனை கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திடுறேன். சரிங்களா தலைவரே? டேய், அடுத்த வாரம் நம்ம கட்சி மீட்டிங் வருது. சரியா? அதுக்கு ஆளுக்கு ஒரு குண்டா 200 பணம், ஒரு குவார்ட்ரு எல்லாம் தர்றாங்க. இவன் சம்சாரத்தையும் கூட்டிகிட்டு வந்துடு. உனக்கு ஒரு குவார்ட்ரு கிடைக்கி, 400 பணம் கிடைக்கி, சாப்பிட்றதுக்கு பிரியாணி கிடைக்கி, ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம். சரியா? அப்படிங்களா தலைவரே? 2 குண்டா, 400 பணம், பிரியாணி எல்லாம் தர்றாங்க. குவார்டர் மட்டும் ஒன்று தான் தர்றாங்க தலைவரே. அதை மட்டும் ஆளுக்கு ஒன்று தர சொல்லுங்க தலைவரே. போகுது. 2 குவார்ட்ரு என்ன? உன் பையனையும் கூட்டிகிட்டு வா, 3 குவார்ட்டராக தர சொல்கிறேன். என்ஜாய் பண்ணு. சரியா? எது 3 குவார்டரா? அப்போ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் தலைவரே. என் பையன்தான் ஹிந்தி படிக்கணும். அப்படி படித்தாதான் எனக்கு அப்புறம் அவன் அரசியல்வாதியாக வந்து எனக்கு பின்னாடி அவன் பார்லிமெண்ட்டுக்கு போக முடியும். அப்போ தொண்டர் நிலைமை என்ன ஆகிறது? எனக்கு இவன் போஸ்ட் ஓட்டுனா ஆள் சேர்த்தான், என் பையனுக்கு இவன் பையன் போஸ்ட் ஓட்டுவான், ஆள் சேர்ப்பான்.